ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்மேகஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். அதாவது லேண்ட் டிகர் மிஷின் அப்படின்னா குழி தோண்டுற மிஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த செரி மரம்லாம் வைக்கிறவங்களாம் வந்து அதிக இடத்துல வந்து குழி தோண்டுற மாதிரி ஒரு என்ஜிஓனால் வந்து நிறைய இடத்துல வந்து செடி மரம்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க லேபர்னால் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேண்ட் டிகர் மிஷின் ஒரு 10,000 தான் வருது. ஸோ அது எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த லேண்ட் டிகர் மிஷின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு 2 ஸ்ட்ரோக்கு பைக்கில் இருக்க இன்ஜின் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூல் டேங்க் 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த கெப்பாசிட்டி ஃபியூல் டேங்க்லேருந்து பக்கத்தில் இன்ஜினுக்கு அந்த ஃபியூல் போகுது. அங்கே பார்த்திங்கன்னா சோக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்ஜின் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு பைக் இன்ஜினை வச்சு தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி 2 பக்கம் ஹேண்டில் இருக்குது. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். அதுதான் வந்து ஆக்சிலேட்டர் மாதிரி. நீங்கள் வந்து இன்ஜினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த கீழே இருக்க வெல்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து நாங்கள் மேனுவலாக ரெடி பண்ணோம். ஸோ இந்த இன்ஜினுக்கும் கீழே இருக்க ட்ரில் பிட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த நடுவில் இருக்க அந்த அலுமினியம் மாதிரி இருக்க போர்ஷன் வந்து அதுதான் கனெக்டரு. நம்ம ஜஸ்ட் அந்த ட்ரில் பிட்டை வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ட்ரில் பிட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கிடைக்கிது. நீங்கள் ஜஸ்ட் லேண்ட் டிகர் மிஷின் ட்ரில் பிட்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நிறையா அமேசான்லேயே இப்போ நிறையா கிடைக்கிது. அதே மாதிரி லோக்கலில் இருக்க எதுவும் இந்த இண்டஸ்ட்ரியல் டூல் ஷாப் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க அந்த சைலன்சர் எல்லாமே இருக்குது. எப்படி பைக்கில் இருக்கோ அதே மாதிரி இந்த இன்ஜினோட சைடில் வந்து ஒரு காஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர். அதுதான் வந்து அந்த பக்கம் ஹீட்டாக இருக்குது. இன்ஜினோட சைலன்சர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. இந்த பக்கத்தில் தான் வந்து ஸ்மோக் வருது. சைலன்சர் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரில் பிட்டுக்கும் இன்ஜினுக்கும் நடுவில் இருக்க போர்ஷன் தான் வந்து அதை அந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற போர்ஷன். ஸோ இன்னொன்று என்னென்னா இதை வந்து கீழே வைக்க முடியல. இந்த ஸ்டாண்டு இல்லாமல் கீழே வச்சிங்கன்னா ஃபியூல் வந்து வெளில லீக் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு பண்ணி நீங்கள் வச்சிங்க. அதே மாதிரி இந்த ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 லிட்டர் கெப்பாசிட்டிங்கிறதுனால நாங்கள் இந்த 1 லிட்டர் யூஸ் பண்ணி ஒரு 30-40 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். 30-40 ஹோல் போட்டிருப்போம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரும்னு வச்சுங்களேன். இப்போது ஆக்சுவலாக நீங்கள் அது வாங்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவ்வளோ தூரம்லாம் வர மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து 52 சிசி இன்ஜின் தான். ஸோ வந்து அதுக்கான பவர் தான் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து ஈஸியாக நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம். எங்கே வேணுமோ தூக்கிட்டு போகணுன்னா ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். ஒரு 12-13 கிலோ தான் இருக்குது. அதே மாதிரி ட்ரில் போடுறப்போ ஒரு ஆள் பிடிச்சி போட்டாலே போதும். அதில் வந்து ஒரு சில பேர் 2 பேர் போடணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆள் நீங்கள் பிடிச்சி போட்டாலே போதும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்னால் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து லோக்கலில் இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப்லேயே கொடுத்து கூட எதுவும் ப்ராப்ளம்னா இதை வந்து பார்த்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்க லிவரை வந்து ரைஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். அவ்வளோதான் இதோட ஓவரால் இது. அதே மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா சோக்கு. நம்ம எப்படி பைக்கில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சோக்கு. அதே மாதிரி இந்த லிவரை பிடிச்சி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸ்மூத் ஹேண்ட்லிங் தான். எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கணும் அப்படின்னா கிடையாது. நல்லா இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹோல் போடுறோம். இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் எப்படி அந்த இது வந்து ஆற்று பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக இங்கே கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சில இடத்துல எங்களால் வந்து போடவே முடியல. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அதில் விட மாட்டேது. அந்தளவுக்கு கெப்பாசிட்டியில் ஃபுல்லாக கொடுத்தாலுமே ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. இப்போது அதே மாதிரி இப்போ அடுத்த இது போடுறோம் பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து சுத்தமாக இறங்கவே இல்லை. அப்படியே நின்று சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேனுவலாக கட் பண்ணி தான் எடுத்தோம். ரொம்ப நேரமாக போட்டு பார்த்துட்டு இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்துட்டோம். ஸோ ஒரு சில இடத்துல இது நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது.
இது ஆனால் எங்கே உங்களுக்கு நல்லதாக இருக்குன்னா, ஒரு சில என்ஜிஓஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து இப்போ மரம் செடினா நடுறதுக்கு வந்து கண்டினியூஸாக அவங்க ஹோல் போட்டுகிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க லேபரை போட்டு ஒரு 2-3 பேரை போட்டு ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த இந்த வெல்டிங் அந்த ஷாப்லாம் வச்சுருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா சாரம் போடுவாங்க, அந்த காலை பதிப்பாங்க அந்த வெல்டிங் இதை. அந்த மாதிரி காலம்லாம் போடணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இது கரெக்டான சைஸில் அக்யூரேட்டாக போடும். ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெலாம் இது முக்கியமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு ஆளை மட்டும் போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2-3 லேபரோட சார்ஜஸை குறைக்கலாம். அதே மாதிரி வந்து ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஹேண்ட்லிங் ஈஸி, மெயின்டெனன்ஸ் ஈஸி. ஸோ அவ்வளோதான். இதோட நாங்கள் வாங்கினது வந்து இங்கே லோக்கலில் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் டூல் ஷாப்லேருந்து வாங்கினோம். அங்கே வந்து நாங்கள் இதை வந்து ஒரு 9,000 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கினோம். ஆக்சுவலாக இது நெட்டில் கிடைக்கிது, நிறையா இடத்துல நிறையா வெப்சைட்டில் கிடைக்கிது. இந்தியா மார்ட்லேயே வெப்சைட்லாம் கிடைக்கிது. அதில் வந்து 10,000 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து பெட்டர் செக் பண்ணிவிட்டு எதில் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்க. வேறு என்ன அது இதில் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த உங்களுக்கு நான் இந்தியா மார்ட்லேருந்து ஒரு வெண்டரோட டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேமை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் சைட்டில் பார்க்கலாம். அமேசானில் கூட இருக்குது இது. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி. ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கேளுங்க, நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.